வணக்கம். நான் இன்னைக்கு இங்கே 3 தெரப்பி படிக்கிறதுக்காக வந்திருந்தேன். அதில் சக்ரா ஹீலிங் அதை பற்றி கொஞ்சோண்டு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. அதை முழுசாக படிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் வந்தது. ஆனால் அது செய்முறை பயிற்சியோட அது எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களுக்கும் நமக்கும் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு 5% தெரிஞ்சது இப்போ 50%க்கு மேலே தெரிஞ்ச மாதிரி ஒரு முழுமையான ஒரு பாடத்திட்டமாகவே நம்ம அதை படிக்கிறது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. உண்மையில் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு பாடம் சுஜோக் தெரப்பி. அது கேள்விப்பட்டது தான், ஆனால் ஏதோ ரொம்ப சிம்பிளாக யோசித்தேன். அது இவ்வளவு தூரம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னும் அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அப்படியே சுருக்கமாக மிக ரத்தின சுருக்கமாக சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப அழகாக சொல்லி செஞ்சு நானே அதை செய்முறை பயிற்சியில் எடுத்துகிட்டு போனேன். அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் சுகர் இருக்கிறதுனால அந்த சுகரை முன்னிட்டும் நான் விதை சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். அதனால் நல்ல ஒரு எஃபெக்டாக இருந்துச்சு. அது நல்ல ஒரு கற்றலினுடைய பயனாகவும் இருந்துச்சு. அதனால் இந்த நேரத்தில் இதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அடுத்ததாக கப்பிங் தெரப்பி சொல்லுவாங்க. கப்பிங் தெரப்பின்னு அது என்ன, அது எந்தெந்த விதத்தில் எல்லாம் இருக்குது, அது எந்தெந்த டைப்பில் இருக்குது, அத்தனை டைப்பையும் சொல்லி கொடுத்து அத்தனை டைப்பையும் செய்ய வச்சு காட்டினது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமைக்குரியது. அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலேயே அவங்களுக்கு அதை கற்றுக்கொண்டதும் அவர்கள் கற்றுக் கொடுத்த விதமும் மிக சிறப்பாக இருந்தது. அதை படிக்கணும்னு நினச்சா படிக்கணும். அதை நேரில் படிக்கணும். ஆன்லைனில் படிக்கிறதுங்கிறது வேறு. நேரில் முயற்சி எடுத்து நாம் நமக்கும் செய்து பலருக்கும் செய்வதற்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த 3 கோர்ஸும் மிக அற்புதமாக இருந்தது. இன்னும் வர வேண்டி இருக்குது. இன்னும் மற்ற கோர்ஸ்லாம் என்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு வரணும். எனவே இந்த நேரத்தில் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, உங்களுக்கும் நன்றி.